வாழ்க்கை போகிற வேகமே தெரியல. நான் காலேஜ்னு ஒன்று படித்ததே மறந்து போச்சு. நான் நின்று திரும்பி பார்த்து யோசிக்கிற அந்த நாட்கள் என்னோடய ஸ்கூல் டேஸ் மட்டும்தான். என் யூனிஃபார்ம், என் சைக்கிள், என் ஸ்கூல் குட்டி செவரு, அப்புறம் என்னோடய சுஜி. என் வாழ்நாள் முழுக்க என்னை சுற்றி சுற்றி வந்த ஒரு பேர் இப்போ ஏன் என்னை திரும்ப தேடி வந்திருக்குன்னு தெரில. மைக்கில் நீ அவ்வளோதான்டா. இருடா, மாட்டிகிட்டு இருக்கேன்ல. அந்த மார்க் மட்டும் என் கையில் மாட்டினா செத்தான்டா. நேற்று பஞ்சர் பண்ணி விட்ருக்கான், இன்னைக்கு செயினை கழட்டி விட்ருக்கான். ரேஸில் ஜெயிக்கணும்னா வேகமாக ஓட்டணும், இப்படி செயினை கழட்டி விடக்கூடாது. வந்துட்டானுங்க ரேஸுக்கு ஓட்ட தெரியாமல். ஏய், யாரிடா ஓட்ட தெரியாது? உனக்கு தான். இல்லைன்னா ஏன் செயினை கழட்டி விட போறா? அப்படிங்க மாரியப்பா, சும்மாறா நீ வேற. சரி, யாரா அந்த பொண்ணு? எந்த பொண்ணு? டேய், நான் அடி வாங்கிட்டு இருக்கும்போது கிராஸ் பண்ணி போனால அந்த பொண்ணு. பாவி, உனக்கு மட்டும் அடி வாங்கும்போது எப்படி பொண்ணெல்லாம் கணக்கு தெரியுது? எனக்கு செத்து கூட பாட்டி தான் கணக்கு தெரிஞ்சாங்க. லூசு பாய். இங்க பாரு காதல எப்பா சுஜி. டேய் டேய், இந்த பொண்ணு தான்டா. சில்ற வேணாமா? இந்த பொண்ணா? சுஜியா? டேய் மாதிரி இப்ப இங்கே நான் போய் பேசிட்டு வந்துடுறேன்டா. புறாத எங்க ஏரியாக்கு பூசாங்க? இல்ல உங்களுக்கு பார்த்தே இல்லையே. இங்க எது வேணாலும் நமக்கு கேளுங்க, நமக்கு தெரியாத விஷயமே இல்ல. உங்களுக்காக என்னோட கதைகள் எப்பயுமே திறந்திருக்கும். ரொம்ப பெருசா திறந்திருக்கு, கொஞ்சம் மூடு. இது பெருசா திறந்திருக்கா? ஐயோ ஜிப்பி கிப்ப இப்படி சொல்லிட்டு போறா. ஐயோ இவன் வேற பார்த்துட்டானே. 5 ரூபாய் கொடுத்து கற்பனை தான்.